சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, மீண்டும் மீண்டும் அழகு தமிழ் கவிதை கழகம் மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக பொதுநலம் சார்ந்த பதிவை தான் அனுதினமும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றது, அதை பதிவு செய்கின்றது. அதுபோல் இன்றும் ஒரு பதிவு. என் உறவுகளே, வாழ்நிலைகளுக்குள் எண்ணற்ற சூழ்நிலைகள் வந்து சூழ்ந்து கொண்டாலும் மனிதன் என்பது மகத்துவமான பிறவி. இந்த மகத்துவம் என்னென்ன செய்யும்? நிலப்பரப்பின் மீது கொண்ட மனித பிறவியை பெருமையாக வாழதான் முற்படும். அதற்கு என்னென்ன செய்ய அது போராடும் என்றால், ஒரு தன்மைக்குள் இல்லாத வாழ்க்கையில் ஒரு நிலையான வாழ்க்கையை எதிர்கொண்டு அதன் மீது பயணத்தை மேற்கொள்ளும். அதுபோல்தான் நம் மனித வாழ்வியல் எனும் இந்த கூட்டமைப்பில் பிறந்த இந்த மண்பரப்பின் மீது மனித பிறவியை பெருமையாக வாழ ஒவ்வொருவரும் முற்பட வேண்டும். என் உறவுகளே, இந்த வாழ்க்கை தொடர்கதை. இதன் மீது நம் பயணம் என்பது முடிவு காணாதவை. என்றும் நம் வாழ்க்கை நிலைத்து நிற்கும் வண்ணம் செய்து கொள்ளதான் அனைவரும் எண்ணமும் எண்ணும். அதை நலம் பெற வளம் பெற மாற்றிக்கொள்வது நம் எண்ணம். என்றும் தூய்மை கண்டு இருக்கும் நிலை செய்து கொண்டால் அந்த வாழ்க்கை எப்பொழுதும் நினைத்தது போல் நிகழ்ந்தேறும். அடுத்த நிலை என்ன? அது எதிர்பார்க்காததையும் வெற்றியடைய முற்படும். என் உறவுகளே, சூழ்நிலைகள் மாறினாலும் வாழ்நிலைக்குள் நாம் நிலைத்து நிற்கும் தன்மையை அடைந்து கொண்ட மனித பிறவி என்றும் பெருமையானதுதான் என மாற்றி அழகூற இந்த நிலப்பரப்பின் மீது கொண்ட மனித பிறவியை பெருமையாக வாழ முற்படுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது என்றால் அது உங்களை அழகாகவே காட்டும். வாழ்க்கையை அழகாக நீங்கள் கையாண்டால் உங்கள் இலக்குகள் எல்லாம் மிக மிக அழகாக வெற்றியை கண்டு அதன் வாழ்க்கையை கொண்டு சிறப்பூற வாழ்க்கையை வாழ்ந்துவிடும். என் உறவுகளே, வாழ்க்கை என்றும் அழகு. அதை நீங்கள் கையாளும் மனப்பக்குவம் நெறிகள்தான் உங்களுக்குள் வளர வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை நிதர்சனங்களை எண்ணற்ற சூழ்நிலைகளை கண்டாலும் அழகூற வாழும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வாழ்க்கை தரும் அனுபவங்கள் பாடம் போல் இந்த உலகத்தில் எதுவுமில்லை. அழகான வாழ்க்கையை அழகாக கையாளுங்கள். இந்த பிறவி அழகானது. இதன் மீது நாம் மனிதனாக பிறந்து விட்டோம் என எண்ணி சிறப்புற வாழ